ஓகே, இந்த கறி பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ அடுத்தது லெக்கு தொடக்கறி. ஓகே, என்னங்க இந்த அளவுக்கு சிக்கனை வேக வச்சுட்டு அந்த சிக்கன் முழுசாக வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப் இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ நல்லா வேக வச்சுட்டேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு கறியும் ரெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த கறி போடுறதும் பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அப்போ இன்னும் கறி நல்லா வெந்து போயிருக்க கறி வந்து தம்மில் போட்டு எடுக்கும்போது உடையாமல் உங்களுக்கு முழுசாக கிடைக்குன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நாங்கள் செய்வோம். அதெல்லாம் நிறைய வேலைப்பாடு தான் எங்களுக்கு. நாங்கள் நல்ல ஒரு மக்களுக்கு தரமான பிரியாணி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவ்வளோவா நாங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறோம். எல்லாமே வேலைப்பாடு. நிறைய குவான்டிட்டி செய்கிறவங்களால இந்த மாதிரி செய்ய முடியாது. அதிகமான பிரியாணி கிலோ 300 கிலோ 400 கிலோ செய்கிறவங்களால இந்த மாதிரி ஸ்டெப்பாக செய்ய முடியாது. ஏன்னா பாருங்கள், நீங்கள் பாருங்கள், முதல் கறி எப்படி வேக வச்சேன், ரெண்டாவது கறி இப்போ போட்டிருக்கேன். இப்போ இது வெந்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இந்த ஒரு பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க மொத்தமாக அள்ளி போட்டு பிரியாணி செஞ்சிடறாங்க அப்படின்னு. ஒரு பேட்டி கூட பார்த்தேன். ஒருத்தர் சொன்னார் சோம்பேறி பிடிச்ச வேலை, மொத்தமாக அள்ளி போட்டு பிரியாணி அவிச்சு அள்ளிடுறாங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது பிரியாணிக்குன்னு உள்ள ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் செஞ்சோம்னா சரியான வேலை. அந்த மாதிரி வேலை வந்து பெரிய பெரிய கடைகள்லையும் ஒரு பாரம்பரியமே செய்யக்கூடிய ஒரு இடங்களில் மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ புதுசாக பிரியாணி செய்கிறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கறியை போட்டிருக்கோம். அது இப்போ ஒரு லெக்கும் நெஞ்சு கறியும் லெக்கும் தொடக்கறியும் போட்டிருக்கோம். அது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.